ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல், அந்த சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும். சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார். அப்புறம் சில பேரோட கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார். ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம். இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார். இப்போ நாங்கள் ஜாலியாக பேசிப்போம். ஆனால் இவர்கிட்ட பேசினா செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் அவங்க தொட மாட்டோம் சார். இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு, பாப்கார்ன் காசு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல. ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுகிறாங்க, டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம். எப்பவுமே படம் அதுதானே, என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவாக காட்டும்போது நல்ல ரீச் கிடைக்கும். ஆரியா ப்ரொடியூசரால சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாரா? ஆரியா கிட்ட கேட்குறீங்களா? சம்பளம் கேட்டது கொடுத்துட்டாரா? நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட் ஓன்லி இந்த படத்தோடைய சம்பளம்ன்றது இல்லாமல் என்னுடைய என்ன உனக்கு தேவை, எங்கேயும் போய் டக்குனு ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத, எங்கேயும் வாங்காத, நீ வந்து 1 இயர் ஃப்ரீயாக வேலை செய்யினாங்க. அதான் நான் சொன்னேன், வீடியோட இடிச்சாங்க, புது வீடியோ இப்போ கட்டியிருக்கேன். எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான்.